ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நன் அதர் தன் படத்தோட ஹீரோ விஜய் அவர்கள் தான். நம்ம தளபதி இளைய தளபதியா, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச ஒரு படத்தை நம்ம இப்ப தியேட்டர்ல பார்த்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு இடத்துலயும் இது கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஆக்டிங், ரொம்ப பழைய காலத்தரமா இருக்கு இந்த ஆக்டிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சீன் கூட இல்ல. இப்ப கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது நம்ம கனெக்ட் ஆகுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் திருப்பாச்சி, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் சிவகாசி. தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள் வெற்றிகரமா கொடுத்துக்கிட்டு இருக்க காலகட்டத்துல ரொம்ப பியூரா ஒரு லவ் ஸ்டோரியை அவர் துணிச்சு பண்ணாரு. பொதுவா ஆக்ஷன் ஸ்டோரிஸ் கண்டினியூஸா ஒரு ஹீரோக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, டக்குன்னு அவங்க ஜேனர் மாறினாங்க அப்படின்னா ரசிகர்களால ஏத்துக்க முடியாது. எத்தனையோ படங்கள் எத்தனையோ ஹீரோஸ்க்கு அப்படி ஆயிருக்கு. ஆனா ரொம்ப துணிச்சலா இந்த படம் லவ் சப்ஜெக்டா இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் நம்பி இதை பண்ணியிருக்காரு. அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், முக்கியமா லவ் சீனா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவர் ஸ்கிரீன்ல வந்தாரு அப்படின்னு சொன்னா அவரோட ஆக்டிங்கிறது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு. இன்னும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, ரொமான்ஸ்ங்கிற ஒரு பார்ட்டுக்கு நம்ம டிக்ஷனரியில அர்த்தம் தேடணும் அப்படின்னா இந்த படத்தை நம்ம கண்டிப்பா பார்க்க சொல்லலாம். அந்த ரொமான்ஸ்ல வர குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அதுல பண்ற காமெடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ஜஸ்டிஃபைடா பண்ணி இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமா அமைச்சிருக்காரு. செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல ஒரு காமெடி சீன் ஒன்று வரும். ஒரே கிளாஸ்ல ஒருத்தர் 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்பா இப்படி ஃபெயில் ஆகி படிக்கிறேன்னு அவர்கிட்ட போய் கேட்டா அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாப்ல, நீங்க எல்லாம் கத்து கொடுத்த வாத்தியார டக்குன்னு படிச்சு முடிச்சுட்டு மறந்துட்டு போயிருவீங்கடா. நீங்க காதலுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாது, கத்து கொடுத்த வாத்தியாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற காரணத்தினாலதான் 10 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருந்து அந்த வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லுவாப்ல. இந்த ஒரு சீன்லயே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ஒரு காமெடி அடுத்தடுத்த சீன்ல வடிவேல் சார் பண்ண போறாருன்னு. த்ரூ அவுட்டா படம் ஃபுல்லாவே அவர் எப்படா வருவாருங்கிற ஏக்கத்தை தூண்டுற அளவுக்கு ஒவ்வொரு சீன்லயும் அவ்வளவு சூப்பரா காமெடி பண்ணிருக்காரு. வடிவேல் சார்னாலே பயங்கரமா காமெடி பண்ணுவாருங்கிறது உண்மைதான். ஆனா விஜய் சாரோட அவர் நடிக்கும் போது என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண வசீகராவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், எல்லாமே காமெடியா பயங்கரமா ஹிட். இப்ப அதை பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு காமெடியா இருந்தா மட்டும்தான் மக்கள் அதை ரசிப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல